ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நேற்று 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனேன். நான் ஆக்சுவலாக ஒரு 30 வீடியோ போட்டிருக்கேன், பட் இப்போ தான் நான் வந்து 100 ரீச் ஆனேன். அது என்ன ரீசன்னால தெரியல. ஸோ ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்ட் அகெயின் ஒன் மோர் திங் காய்ஸ், இப்போது இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் மட்டும்தான். லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோ மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஆப்ஷன்ஸில். அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கி. அண்ட் அகெயின் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 50,000 20,000 வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 1 lakh ப்ளஸ் கேபிட்டல் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து சேஃபாக ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ஷன்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுது, அதாவது ரிலையன்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2100 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வந்து 2200 போகும்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை பை பண்ணுவீங்க. புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் வரும். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து கீழே போயிட்டே இருக்குன்னா, அதாவது ரிலையன்ஸ் வந்து 2100லேருந்து 2000க்கு போகுதுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க, இல்லைனா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாக் கீழே போகுதுன்னா கால் ஆப்ஷன் வந்து கீழே போய்கிட்டே இருக்கும், ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புட் ஆப்ஷன் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அண்ட் தென் இப்போது வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். லாங் பொசிஷன், அதாவது ஸ்டாக் வந்து மேலே போகுது, அதாவது ரிலையன்ஸ் வந்து 2100லேருந்து 2200க்கு போகுதுன்னா நீங்கள் வந்து ஒன்று இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். அதாவது ரிலையன்ஸ் வந்து மேலே போகுதுன்னா இந்த 2200 பை பண்ணலாம், 2200 கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். அப்படி இல்லைனா 2200 புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ சேம் கோஸ் டு ஷார்ட் பொசிஷன். ஸோ ரிலையன்ஸ் வந்து 2100லேருந்து 2000க்கு போகுதுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ சேம் நீங்கள் ஜீரோதாவில் போய்ட்டு ரிலையன்ஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு 2000 பக்கத்தில் போட்டிங்கன்னா ரிலையன்ஸ் ஆகஸ்ட் 2000 சிஇ வரும், ரிலையன்ஸ் ஆகஸ்ட் 2000 பிஇ வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணலாம், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு ஜீரோதாவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரிலையன்ஸ் இதுதான் ஈக்விட்டி. ஸோ இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 2146 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரிலையன்ஸ் வந்து 2200க்கு போகும், இந்த லெவலுக்கு மேலே போகும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ கெஸ் மீன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறேன், லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நான் வந்து இது வரைக்கும் போகும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் இங்கே போயிட்டு ரிலையன்ஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு 2200 சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். லைக் ஆகஸ்ட் மந்தோட கால் ஆப்ஷன் வரும், ஆகஸ்ட் மந்தோட புட் ஆப்ஷன் வரும், செப்டம்பர் வரும், அக்டோபர் வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து செப்டம்பர் அக்டோபர், அதாவது ஆன்கோயிங் மந்த்தை மட்டும் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் கொஞ்சம் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும், எல்லாருமே இதில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் தான் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க வந்து செப்டம்பர் சூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அக்டோபர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஷார்ட்டாக ஒரு 1 வீக் 2 வீக் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேம் மந்த் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ரிலையன்ஸ் வந்து 2146லேருந்து 2200 போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போனா கால் ஆப்ஷன் வந்து மேலே போகும், புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் வந்து நான் மேலே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்னா கால் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ப்ரைஸு, புட் ஆப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ ஸ்டாக் வந்து மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஸ்டாக் வந்து கீழே வரப்போகுதுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணணும், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் டிஃபர் ஆகும். இப்போ நான் டாடா மோட்டார்ஸ் காமிக்கிறேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 119 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முந்தின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாடா மோன் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு 115. ஸோ இதுக்கு முந்தின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 117.5. ஸோ இப்போ ஸ்டாக் வந்து 119 இருக்குது. நான் வந்து ஒரு 117க்கு போகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா டாடா மோட்டார்ஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு 117 நான் போடுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.75. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படின்னா ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதாவது ஸ்டாக் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுருப்பாங்க.
இப்போ ஒரு 200 கீழே இருக்கிற ஸ்டாக்னால் இந்த மாதிரி பாயிண்ட்டு இந்த மாதிரி 10 டிஃப்ரென்ஸில் பிரிச்சிருப்பாங்க. ஒரு 1000 2000க்கு மேலேனா நம்ம ரிலையன்ஸ் மாதிரி 100 50 அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. லைக் 200க்கு அப்புறமா 250 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், 350 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். அப்படி இல்லைனா 200க்கு அப்புறமா 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், 400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதே ஒரு 100 ரேஞ்சில், அதாவது டாடா மோட்டர்ஸ் மாதிரி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும், 102.5 இருக்கும், 105 இருக்கும், 107.5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒன் ஸ்டாக் வந்து நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் வந்து மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணலாம், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை ஸ்டாக் வந்து கீழே போகுதுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஸோ வந்து கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ண போகிறீங்க, ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க, அது கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ ஓகேவா, அதை விட்டுருங்க, பை பண்ணுறீங்க. ஸோ அண்ட் அகெயின் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து லாட்டாக தான் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரிலையன்ஸோட கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சேம் 505 குவான்டிட்டி தான், இதான் ஒரு 1 லாட் தான் 505 குவான்டிட்டி. 505 இருக்குல்ல, ஸோ அதை வந்து கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ 71. ஸோ இது ரெண்டே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்கு எவ்வளோ வரும் நீங்கள் வந்துடும். ஸோ 36,000 இது 0 மட்டும்தான் வரும் இந்த மாதிரி ஆப்ஷனு. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் வேணும், அதாவது 505 குவான்டிட்டி இன்ட்டு 71.45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ காசு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து ஒரு லாட்டை வாங்கணும். அதே மாதிரி இன்ட்ராடேக்கும் வந்து என்ஆர்எம்எல்க்கு வந்து சேம் தான், சேம் கோஸ் டு புட் ஆப்ஷன். நீங்கள் அதே மாதிரி ஸோ 505 இன்ட்டு 113.55 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வருதோ அவ்வளோ நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங், அதாவது கால் ஆப்ஷன் செல் பண்ணுறப்போ புட் ஆப்ஷன் செல் பண்ணுறப்போ அப்படி போனீங்கன்னா சேம் அதே லாட் பார்த்தீங்கன்னா சேம் குவான்டிட்டி தான் 505 தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு அதே மாதிரி தான், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 lakh வேணும் என்ஆர்எம்எல்க்கு. இதே எம்ஐஎஸில் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 94,000 வேணும். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் தென் ஒன் மோர் திங், நீங்கள் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு கம்மி, ப்ராஃபிட் அதிகம். அது என்ன ரீசன்னா, ஸோ ஆப்ஷன் வந்து இப்போ நான் வந்து இந்த புட் ஆப்ஷன் 2200 புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறேன், இல்லை அப்படின்னா 2200 கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன்னா, ஸோ இப்போ வந்து 71 rupeesல நான் பை பண்ணிடுவேன். எவ்வளோ கொடுத்து வாங்குகிறேன், 36,000 கொடுத்து வாங்குகிறேன். ஸோ இப்போ வந்து நான் மேலே போகுன்னு சொல்லிவிட்டு நான் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன். சப்போஸ் மேலே போகலை, அதாவது இந்த ஆகஸ்ட் லாஸ்ட்டு தேர்ஸ்டே வரைக்கும் ஸ்டாக் வந்து மேலே போகாமல் கீழே போயிடுச்சு ஃபுல்லாகவே. அப்படி கீழே போச்சுன்னா, அதாவது ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து கீழே போயிடுச்சு ஃபுல்லாகவே, நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா இந்த 71 இருக்குல்ல, ஸோ இதுவும் வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே 0க்கு போனால் கூட உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க, 36,082 கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த காசு மட்டும்தான் லாஸ் ஆகும். இதே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாகிடுச்சுன்னா, அதாவது ரிலையன்ஸ் வந்து மேலேயே போயிட்டுருக்குன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். அதாவது இந்த ஆப்ஷன் வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு எவ்வளோ போயிருக்கோ, லைக் 71 வந்து 140 கூட போகலாம், இல்லை 240 கூட போகலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 71லேருந்து 171 போயிருக்குன்னா 100 rupees மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் வாங்கின குவான்டிட்டி எவ்வளோ, 505. ஸோ 505 இன்ட்டு 100 எவ்வளோ, ஸோ கிட்டத்தட்ட 50,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். அதுவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக கீழே போனால் கூட, லைக் 0க்கு வந்தால் கூட, 71லேருந்து 0க்கு வந்தால் கூட உங்களுக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா 36,000 மட்டும்தான். ஸோ இதுதான் ஆப்ஷன் பையிங்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ப்ரீமியம் கட்டி நீங்கள் வாங்குவீங்க, செல் பண்ணுவீங்க. எம்ஐஎஸ்க்கு இவ்வளோ ப்ரீமியம் கட்டி நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. என்ஆர்எம்எல்க்கு, என்ஆர்எம்எல்னால் நீங்கள் கடைசி தேர்ஸ்டே வரைக்கும் கேரி பண்ணலாம். எம்ஐஎஸ்னால் சேம் டேவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் பொசிஷனை. சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் வந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை செல் பண்ணலாமா. ஸோ நான் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ரிலையன்ஸ் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 113ல் இருக்குது. ஸோ நான் செல் பண்ணது எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த அமௌண்ட் கொடுத்து செல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட்டுற 505 இன்ட்டு
𝗏𝗓𝗃.55 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்வாட் அரௌண்ட் 55,000க்கு மேலே வரும். 55,000 ரேஞ்சில் உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோ கட்டிட்டு ப்ளஸ் அது போக சம் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து கேட்பாங்க, யார் ப்ரோக்கர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் கட்டிடுவீங்க. ஸோ கட்டி முடிச்சுட்டு ரேஞ்ச் வந்து இப்போ இங்கே இருக்குது. ஸோ இந்த 113லேருந்து ப்ரைஸ் வந்து கீழே போனால் தான் எனக்கு வந்து காசு வரும் இல்லையா. ஸோ ஏன்னா நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து காசு வரும். ஸோ இந்த 113லேருந்து ஸ்டாக் ஜீரோக்கு போச்சுன்னா நான் இங்கே வந்து செல் பண்ணதுக்கு யூஸ் பண்ணேன் தெரியுமா, ஒரு 55,000 சம்திங் யூஸ் பண்ணேன்ல, அது ப்ளஸ் எனக்கு இந்த 100 பாயிண்ட்டுக்கு ஏற்ற 55,000. அதாவது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து 505 × 113 அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 கட்டணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 40,000 கட்டிட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரோக்கர்கிட்ட ஒரு 94,000 கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 113லேருந்து ஸ்டாக் வந்து ஜீரோவுக்கு போச்சுன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது இந்த 505 × 113 கொடுத்த 55,000 இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவாக அது கிடைக்கும். அப்படி இல்லை ஸ்டாக் வந்து மேலே போச்சுன்னா அன்லிமிட்டட் லாஸ். எனக்கு ஸ்டாக் வந்து 200 போகலாம், 300 போகலாம், 500 போகலாம், எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ எனக்கு அந்தளவுக்கு லாஸ் ஆகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ப்ரோக்கர் வந்து உங்கள் இதுவே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் வந்து உங்கள்கிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்காது. ஸோ அதனால வந்து குறிப்பிட்ட இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பொசிஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இதில். ரிஸ்க்கு வந்து அன்லிமிட்டடு, பட் வந்து ப்ராஃபிட் வந்து லிமிட்டடு. ஸோ அதுதான் ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு பிரச்சனை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டாக், அதாவது ரிலையன்ஸ் வந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன்னா நான் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவேன், புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவேன். கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணேன்னா எனக்கு வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட், அதாவது 71லேருந்து மேலேயே போய்கிட்டு இருக்கும். எனக்கு ட்ரேடு வந்து ஆப்போசிட்டாக போனால் கூட 71லேருந்து கீழே தான் போகும். அது ஜீரோவுக்கு போனாலும் நான் எவ்வளோ கட்டினோ அவ்வளோதான் லாஸ் ஆகும். இதே புட் ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ணியிருந்தேன்னா அது வந்து கீழே போனால் தான் எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ ஜீரோவுக்கு வந்துச்சுன்னா நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி 505 × 113 வந்து பார்த்திங்கன்னா 55,000. ஸோ அதுதான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் மேலே போச்சுன்னா எனக்கு அன்லிமிட்டட் லாஸ். ஸ்டாக் வந்து 1000 ருபீஸ்க்கு போனாலும் எனக்கு அவ்வளோ லாஸ் ஆகும். ஸோ அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்எஸ்சி வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ இதுதான் என்எஸ்சி வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் போயிட்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி, ஸோ இது மூணுத்துக்குமே, நிஃப்டி ஐடி வந்து நான் அதிகமாக ட்ரேட் பண்ணது கிடையாது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும்தான். ஸோ இங்கே நிஃப்டி போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு அதோட எக்ஸ்பைரி டேட். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரியில், ஸோ 13th ஆகஸ்ட்டு, 20th ஆகஸ்ட்டு. ஸோ இதில் வந்து 13th ஆகஸ்ட் சும்மா செலக்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு கோ கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 13th ஆகஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இருங்க நான் காமிக்கிறேன். ஸோ நிஃப்டி வந்து 11,214 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக கால் ஆப்ஷன்ஸு, ரைட் சைடு ஃபுல்லாக புட் ஆப்ஷன்ஸு. ஸோ நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, 11,200 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து அடுத்து 11,250, 11,300, 11,350 போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இனிமேல் தான் வரும். ஸோ அப்போனா கால் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் அவுட் ஆஃப் த மணி. ஸோ அதாவது 11,200க்கு அப்புறமா, அதாவது இந்த ரோஸ் பிங்க் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுக்கப்புறமா இங்கே ஒயிட் மாதிரி ஒயிட்டாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் தான் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனுக்கு. ஸோ அவுட் ஆஃப் த மணியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த எல்டிபிங்கிறது தான் வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், அதாவது இந்த ப்ரைஸஸ். ஸோ இங்கே இருக்குல்ல இந்த ஆப்ஷனில் இந்த 2 இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து எல்டிபின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அதாவது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி கம்மியாகிட்டே இருக்கும், இந்த மணிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து அப்படியே 11,300 10,300 10,350 தாண்டி அப்படியே வந்து இப்போ வந்து 11,214 இருக்கா. ஸோ அந்த 11,214க்கு முன்னாடி வந்தது எல்லாமே இந்த மணி ஆயிரும். அதுக்கப்புறமா வரப்போகிறது எல்லாமே அவுட் த மணி, இன்னும் வரவே இல்லை அதெல்லாம் இந்த மந்த்துக்கு, இந்த இதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி, அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது கால் ஆப்ஷனுக்கு கீழே போக ட்ரேடட் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகிட்டே இருக்கும். சேம் கோஸ் டு புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் வந்து இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1,200 ரேஞ்சில் இருக்கா. ஸோ புட் ஆப்ஷன்னா என்ன,
ஸ்டாக் மார்க்கெட் அதாவது அந்த ஸ்டாக் வந்து கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ 12,300 12,250 ஸோ இது எல்லாமே அதாவது இந்த 11,200க்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த மணி. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. இனிமேல் வந்து ப்ரைஸ் இங்கேருந்து கீழே இன்னும் போகுது. அதாவது 11,200லேருந்து 11,150 11,100 இதெல்லாம் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி வந்த இந்த மணி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் இந்த மணி அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் த மணி பார்த்திங்கன்னா இப்போது வந்து 11,214 இருக்கா. ஸோ அப்போ வந்து 11,200 இல்லை 11,250 தான் அட் த மணியில் இருக்கும். ஸோ இந்த மணி வந்து ப்ரைஸ் அதிகமாகிட்டே போகும், அவுட் ஆஃப் த மணி வந்து ப்ரைஸ் கம்மியாகிட்டே போகும். ஸோ நீங்கள் இங்கே கூட போயிட்டு ரிலையன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 27th August அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். ஸோ ரிலையன்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ இருக்குது 2,140 இருக்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகுது அதாவது கால் ஆப்ஷனுக்கு இதுக்கு மேலே அதாவது ப்ரைஸ் வந்து 2,160 2,180 போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. இதே புட் ஆப்ஷனுக்கு வந்து கீழே போகுதா. ஸோ அப்போ 2,140 2,120 2,100 இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. ஸோ ஆல்ரெடி வந்தது எல்லாமே இந்த மணி, எங்கேயும் ஆல்ரெடி வந்தது எல்லாமே இந்த மணி. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் அதாவது 2,140 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2,140 2,160 ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்கார்டில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.